ஈ. ராமசாமி சொன்னது. ஏதோ ஒரு வழியில் நாம் மக்களுக்கு பகுத்தறிவை உண்டாக்கி விட்டோமேயானால். பிறகு அவர்கள் எல்லாவற்றையும் ஒரே கண்ணாடி கொண்டு பார்த்து உண்மையை உணரக்கூடியவர்களாகி விடுவார்கள். உண்மை பிப்ரவரி 1 1979 மற்றும் விடுதலை 19 பிப்ரவரி 24. மேற்கண்ட ஈ. ராமசாமியின் அருள்வாக்கை அலசி ஆராயமுன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈ. ராமசாமி சொன்னது போல் அறிவு கண்ணை திறக்க கண்ணாடி என்பது அவசியம்தான். ஆனால் நாம் அணிகிற கண்ணாடியால் நம் குருட்டுத்தனம் அகல வேண்டுமே ஒழிய கண்ணாடி போலியாக இருந்து நம் குருட்டுத்தனத்தை அகற்றாமல் மேலும் குருட்டுத்தனத்தை தந்துவிடக்கூடாது. பகுத்தறிவு என்று முட்டாள்தனமான ஒன்றை கற்றுக்கொண்டு அதையே பிடித்து தொங்கக்கூடாது என்பது அவசியம். சொந்த புத்தி வேண்டாம். ஈ. ராமசாமி புத்தி போதும் என சொல்லக்கூடியவன் போலி பகுத்தறிவாதியாக தானே இருப்பான். அதனால் நாம் அணிகிற கண்ணாடி பார்வையை தெளிவுபடுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர இருக்கிற பார்வையை சிதைக்கிற வகையில் இருந்துவிடக்கூடாது. தவறாக செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையால் பார்வை இழந்தவர்கள் குறித்தெல்லாம் செய்தி வாசிக்கிறோம். அதுபோல் தலைவன் என்கிற பெயரில் முட்டாள்தனமான நபர்களின் வழிநடத்தலில் நம் அறிவு பாழ்பட்டுவிடக்கூடாது. அறிவு பாழ்பட்ட தீக்க ஆசாமிகள் விடுதலையில் எழுதிய கட்டுரை ஒன்றை பார்ப்போம். இது சென்ற ஆண்டு நாமெழுதிய பதிவு. பதிலடி பக்கம் என்கிற தலைப்பில் 19 பிப்ரவரி 24 நாள் விடுதலையில் திராவிடர் கழக துணைத்தலைவர் கலி பூங்குன்றன் எழுதியதை பார்ப்போம். தலைவன் கி. வீரமணிக்குள்ள அரைக்குறை அறிவு தான் துணைத்தலைவனுக்கும் உள்ளது என்பது இருவருக்குமுள்ள ஒற்றுமை. இனி கலி பூங்குன்றன் எழுதியதை பார்ப்போம். விடுதலையிலிருந்து கேள்வி. தி. மு. க. நடத்தும் மாநாடுகளிலும் பொது கூட்டங்களிலும் அரைகுறை ஆடையுடன் பெண்களை ஆட விடுவதும் திராவிட மாடல்தானா? கனிமொழிக்கு இதில் உடன்பாடு உண்டா என ஒரு வாசகர் கேட்ட கேள்விக்கு துக்ளக் பதில் இவ்வாறாக இருந்தது. அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் முற்றும் துறந்த முனிவனுமல்ல. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும். கணவனை இழந்த ஒரு பெண்மணியும் மனைவியை இழந்த ஒரு தலைவரும் மணிக்கணக்கில் என்ன செய்தார்கள்? நாடாவை அவிழ்த்து என்றெல்லாம் முன்னணித் தலைவர்களே பேசி வளர்த்த கட்சி பெண்களை முழு ஆடையுடன் எப்படி பார்க்க விரும்பும்? திமுக பதவிக்கு வந்த பிறகு மாவட்ட வாரியாக நடத்திய கலை நிகழ்ச்சிகளில் பெண்கள் உடையை கழட்டும் காட்சிகள் நடக்கிறது என்று என்னிடம் ஓ. அழகேசன் கூறி தமிழகம் எங்கு போகிறது என்று தெரியவில்லையே என்று அங்கலாய்த்தார். பெண்கள் உடையை கழட்டும் நிகழ்ச்சியை நடத்துவது திமுகவுக்கு புதிது அல்ல. அதை கனிமொழி ஒருவரால் திருத்த முடியுமா? அவருக்கு ஈடுபாடு இல்லை என்றாலும் வேறு என்ன செய்வார் அவர் என்பதாக துக்ளக் பதில் இருந்தது. நமது பதிலடி என விடுதலை தந்தது. கோயில்களில் விழா என்ற பெயரில் ஆடும் டப்பாங்குத்துகளும் அரைகுறை ஆடையுடன் ஆடும் ஆட்டங்களும் கண்ணுக்குத் தெரியவில்லையா? கோயில் கோபுரங்களிலும் தேர்களிலும் பொறிக்கப்பட்டுள்ள ஆபாச நிர்வாண உருவங்களை பார்த்த பிறகும் பார்ப்பனர்களுக்கு இப்படி எல்லாம் எழுதிட எங்கிருந்து தைரியம் வந்ததாம்? சரியாக தான் கலி பூங்குன்றன் பதில் தந்துள்ளாரா என பார்ப்போம். ஆன்மீகம் என்பது அயோக்கியதனமானது காட்டுமிராண்டி தனமானது என சொல்லிவிட்டு பகுத்தறிவு மேடையில் நடக்கிற ஈனத்தனங்களை சுட்டிக்காட்டினால் ஆன்மீகத்தலங்களில் அவ்வாறாக நடக்கவில்லையா என்பது கேட்பதா அறிவு. ஆன்மீக மேடையும் பகுத்தறிவு மேடையும் ஒன்றா? ஒழுக்கத்தில் பகுத்தறிவு மேடை ஆன்மீக மேடைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமா அல்லது பொறுக்கித்தனத்தில் பகுத்தறிவு மேடை முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமா? வெட்கம் கெட்ட பயல்களுக்கு எதுவும் தெரியவில்லை. உண்மையில் கலி பூங்குன்றன் அறிவு நாணயமுள்ள ஆசாமியாக இருந்தால் தி.மு.க மேடைகளில் நடந்த கேவலத்தை கண்டித்துவிட்டு பிறகு கோவில்களில் நடக்கிற கூத்துக்களை பற்றி பேசியிருக்கலாம். இது போல் வேறொரு கட்சியில் ஆபாச நடனக்கூத்துகள் அரங்கேறி சர்ச்சையாகி இருந்தால் கருத்து சொல்ல கிளம்பி இருப்பார்கள். ஒரு விஷயம் அயோக்கியதனம் என தெரிகிறது. ஆனால் அந்த அயோக்கியதனத்தை கண்டிக்க கூட்டாளி கட்சி என்பதற்காக விதிவிலக்கு தருவது கொஞ்ச நஞ்ச பித்தலாட்டமல்ல.
கட்சி தொண்டர்களை போதையுடனேயே வைத்திருக்க நினைப்பது கேடு கெட்ட செயலில்லையா? ஈ. ராமசாமி சொன்னபடி நாம் அணிகிற கண்ணாடி அறிவொழுக்கத்தை தராமல் பித்தலாட்டத்தை தருமெனில் ஈரோட்டு கண்ணாடியாகவே இருந்தாலும் தூக்கி எறிய தயங்க மாட்டோமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்றான் நக்கீரன். நாம் ஈரோட்டு கண்ணாடி மாட்டி இருந்தாலும் கூட குற்றம் குற்றமே என்கிறோம். ஆத்திகனை விட நாத்திகனின் அறிவு என்றும் உயர்ந்தது எனச் சொல்லப்பட்டால் பேச்சிலிருந்து செயல்பாடுகள் வரை நாகரீகத்தன்மை நிரம்பியவனாக இருக்க வேண்டும். திராவிட மாடல் ஆசாமிகளிடம் அந்த பேச்சு நாகரீகம் செயல் நாகரீகம் உள்ளதா என துக்ளக் தனக்கு தானே ஒரு கேள்வி எழுப்பி அண்ணாதுரையிடமே அந்த நாகரீகம் இல்லையே என்கிறது. அன்றைக்கு பிரதமர் நேருவும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயகாவும் சந்தித்து பேசியபோது அண்ணாதுரை சொன்னது, தம்பி பண்டிதரோ நேரு மனைவியை இழந்தவர், பண்டாரநாயகாவோ கணவரை இழந்தவர். இருவரும் சந்திக்கிறார்களாம், தனியாக அறையில் ஒரு மணி நேரம் பேசுகிறார்களாம். என்ன பேசியிருப்பார்கள், என்ன செய்திருப்பார்கள் தம்பி? இருநாட்டு தலைவர்கள் சந்திப்பதை இவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய மனிதர் பேரறிஞராக எப்படி இருக்க முடியும்? அதனால் நாம் பேரறிஞர் என்கிற அடைமொழியையே பயன்படுத்துவது இல்லை. அண்ணாதுரையின இந்த அநாகரீக பேச்சு ஆங்கில ஊடகம் வரை சென்றுள்ளது. டெக்கான் குரோனிக்கல் இணையதளத்தில் ஆகஸ்ட் 24, 2015 அன்று அண்ணாதுரையின் இந்த பேச்சைப் பற்றி எழுதி இருந்தார்கள். ஏன் எழுதி இருந்தார்கள் என்றால், ஈ. ராமசாமியின் பேரனும் காங்கிரஸ் புள்ளியுமான ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் என்ற கேடு கெட்ட மதியாளன் சென்ற ஆகஸ்ட் 7, 2015 அன்று முதல்வர் ஜெயலலிதாவும் பிரதமர் மோடியும் அரசியல் நிமித்தம் நடந்த சந்திப்பை பற்றி கூறியது. உங்களது மோடி 50 நிமிட சந்திப்பில் என்ன செய்தீர்கள்? எனக்கு தெரியும் இந்த வயதில் தவறுகள் நடக்க வாய்ப்பு இல்லை என்றார் மனவக்கிரத்துடன். அண்ணாதுரையின் பழக்க வழக்கம் அப்படியே பெரியாரின் பேரனுக்கும் உள்ளது என சுட்டிக்காட்ட, நேரு பண்டாரநாயகா அண்ணாதுரை பேச்சை டெக்கான் குரோனிக்கல் இணையதளம் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அலோன் டு பிளேம் ஃபார் ஃப்ராக்கஸ் என்கிற தலைப்பில் வெளியிட்டிருந்தது. அண்ணாதுரையின் அந்த அசிங்க பேச்சு வட இந்தியாவரை பரவியுள்ளது என்பதற்காக தமிழர்கள் பெருமைப்பட இயலுமா? நல்ல கருத்துகளை சொன்னார் என்பதற்காக பெயரெடுப்பது ஒரு வகை. தரந்தாழ்ந்த பேச்சு பேசி அதனால் பெயரெடுப்பது இரண்டாவது வகை. அண்ணாதுரை இரண்டாவது வகை போலும். அது தான் துக்ளக் சொல்லி உள்ளது. கோவில்களில் அறிவில்லாமல் ஆபாச சிலைகளை வைத்து விட்டார்கள். சரி, நீங்கள் தான் பகுத்தறிவுள்ள ஆசாமிகள் ஆயிற்றே. உங்கள் சம்பந்தமான ஆபாசங்களை வேறறுக்க என்ன செய்தீர்கள்? கண்டிக்க வேண்டாமா? திராவிட பெருந்தலைகள் என்ன செய்திருக்க வேண்டும்? வெறும் வாய்க்கு கிடைத்த அவல் போல் எதிரிகள் இதனை பயன்படுத்துவார்கள். அதனால் இனி வருங்காலத்தில் இம்மாதிரியான இழிசெயல்கள் நடக்காவண்ணம் கண்காணிக்க வேண்டும் என சொல்கிற அறிவில்லாமல் மூடி மறைக்கிற அயோக்கியத்தனத்தை தவிர வேறென்ன செய்தார்கள்? நாம் இந்த ஆபாச ஆட்டங்களை விட பெரும் குற்றமாக வருவது இத்தகைய கூட்டங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் கொடுமைகள். பெண் காவலருக்கெதிராக நடக்கிற பாலியல் சீண்டல்கள். திமுக மேடையில் நடந்தது என்பதற்காக அருவருக்கத்தக்க ஆபாச நடன நிகழ்ச்சிகளையே கண்டிக்க மறுக்கிறவன் திமுக கூட்டங்களில் நடக்கிற பாலியல் சீண்டல்களையா கண்டிக்கப் போகிறான்? பாலியல் தொல்லை கொடுத்த திமுக நபர் கதறி அழுத பெண் காவலர் நடந்தது என்ன? என்கிற தலைப்பில் ஜனவரி 2, 2023 வந்த செய்தி. விருகம்பாக்கம் தசரதபுரம் பேருந்து நிறுத்தத்தில் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கனிமொழி எம்பி மற்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி மற்றும் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிந்ததும் பாதுகாப்பு பணியில் இருந்த 22 வயதான பெண் காவலரிடம் அக்கூட்டத்தில் இருந்த 2 இளைஞர்கள் அத்துமீறி பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் எல்லை மீறவே அந்த பெண் காவலர் கதறி அழுதுள்ளார். இதையடுத்து அருகே இருந்த போலீசார் ஒருவரை பிடித்த நிலையில் மற்றொருவர் தப்பியோடியுள்ளார். இதையடுத்து விரட்டிச் சென்ற காவல் ஆய்வாளர் தாம்சன் சேவியர் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் சாலிகிராமத்தைச் சேர்ந்த பிரவீன், சின்மயா நகரைச் சேர்ந்த ஏகாம்பரம் என்பதும் இவர்கள் இருவரும் திமுக நிர்வாகிகள் என்பதும் தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முற்பட்டனர். அப்போது விருகம்பாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா மற்றும் திமுக நிர்வாகிகள் பாலியல் தொந்தரவு கொடுத்த திமுக நிர்வாகிகளை அழைத்து செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததை பெரிதுபடுத்த வேண்டாம் என சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர ராஜா காவல்துறையினரிடம் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெண் காவலர் கதறி அழுதும் எந்த நடவடிக்கையும் செய்ய முடியாமல் காவல்துறை உயர் அதிகாரிகள் கையை பிசைந்து கொண்டிருப்பதைக் கண்டு அங்கிருந்த பெண் காவலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் என்கிறது செய்தி. எப்படி விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் திமுக மேடையில் நடந்த ஆபாசத்தை மூடி மறைத்தார்களோ அங்கனம் இந்த செய்தியை மூடி மறைத்துவிட்டார்கள். திராவிட மாடல் என்பது குற்றங்கள் நடக்கா வண்ணம் தடுப்பதல்ல. நடக்கிற குற்றங்களை மூடி மறைத்து எந்த குற்றங்களுமே நடக்கவில்லை என்பது போல் காட்டுவது. ஈ.வே. ராமசாமி சொன்னபடி ஈரோட்டு கண்ணாடியை மாட்டியதால் திக ஆசாமிகளுக்கு அறிவு வளர்ந்துள்ளதா தேய்ந்துள்ளதா? பார்வையில் தெளிவு வந்துள்ளதா? தொய்வு வந்துள்ளதா என பார்த்தால் ஈ.வே. ராமசாமி பரிந்துரைத்த கண்ணாடியால் ரோமமளவு கூட பலனில்லை என தானே சொல்ல வேண்டும்.